ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். இதை வந்து பார்ட் 3 வீடியோவை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிப்ரவரி மாதத்தோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ, அதுக்கப்புறம் ஜனவரி மாதத்துக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பார்ட் 3 வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரோஜினி நாயுடு. ஸோ அவங்க ரிலேட்டடாக வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, சரோஜினி நாயுடு அது எந்த மாநிலத்துக்கு இருந்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ சரோஜினி நாயுடு வந்து நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் செகண்ட் கொஸ்டின், உலகின் பழங்கால விலங்கான டிக்கின்சோனியாவின் புதைப்படிவம் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? பிம்பேட்கா குகைகள். ஸோ அந்த குகைகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து அந்த குகைகள் இருக்குது. அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் முழு அளவிலான சர்வதேச கப்பல் நிலையமானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? கொச்சின். ஃபோர்த் கொஸ்டின், விக்யான் ஜோதி என்ற திட்டமானது எதை நோக்கமாக கொண்டுள்ளது? அறிவியல் பாடங்களில் ஆர்வம் காட்ட சிறுமிகளை ஊக்குவித்தல். அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின், பெருநிறுவன இந்திய இடர்குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஐசிஐசிஐ லோம்பார்டு. அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின், கோஜி ஒகாஞ்சோ இவியலா என்பவர் எந்த அமைப்பின் தலைவராக முன்மொழியப்பட்டுள்ளார்? உலக வர்த்தக அமைப்பு, அதாவது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ அவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அவங்க வந்து ஒரு நைஜீரிய நாட்டு பெண்மணி. அடுத்ததான் செவன்த் கொஸ்டின், அமைச்சரவை செயல்முறைகளை முற்றிலுமாக காகிதமில்லா முறையில் மாற்றிய நாட்டின் முதல் மாநிலம் எது? ஹிமாச்சல் பிரதேசம். அடுத்த எய்த் கொஸ்டின், உர்ஜா கங்கா எரிவாயு குழாய் திட்டமானது எந்த மாநிலங்களை இணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது? உத்தரப்பிரதேசம் முதல் ஒடிசா வரை. அடுத்ததான் நைன்த் கொஸ்டின், இந்திய ஆற்றல் கண்ணோட்டம் 2021 என்ற அறிக்கையை வெளியிட்டது யார்? சர்வதேச ஆற்றல் முகமை. அடுத்ததாக 10th கொஸ்டின், தபோவன் விஷ்ணுகாட் என்ற நீர்மின் உற்பத்தி திட்டமானது எங்கு கட்டப்பட்டு வருகிறது? உத்தரகாண்ட். அடுத்ததாக 11th கொஸ்டின், ஷார்துத் அணை எங்கு கட்டப்பட உள்ளது? ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த அணையோட உயரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அப்படின்னா அந்த அணையோட உயரம் வந்து 113 மீட்டர். அடுத்ததாக 12th கொஸ்டின், பின்வரும் கப்பல்களில் எது அருங்காட்சியகமாக மாற்ற முன்மொழியப்பட்டுள்ளது? ஐஎன்எஸ் விராட். அடுத்ததாக 13th கொஸ்டின், உலக நீடித்த அதாவது வளம் குன்றா வளர்ச்சி மாநாடு 2021 என்ற மாநாட்டை ஏற்பாடு செய்த அமைப்பு எது? ஆற்றல் மற்றும் வளங்கள் நிறுவனம். அடுத்ததாக 14th கொஸ்டின், எதிர்காலத்திற்கு ஏற்ப ஒரு அதி உயர வளிமண்டல செயற்கைக்கோளை ஒரு தொடக்க நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கும் நாடு எது? இந்தியா. அடுத்த 15th கொஸ்டின், மக்களின் விருப்ப விருது போட்டியில் ஆண்டின் சிறந்த வனவிலங்கு புகைப்படவியலாளர் பிரிவில் முதலிடத்தை பிடித்தவர் யார்? ராபர்ட் இர்வின். அடுத்ததாக 16th கொஸ்டின், பை மெனி எ ஹாப்பி ஆக்சிடென்ட் ரீகலெக்ஷன்ஸ் ஆஃப் அ லைஃப் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியவர் யார்? ஹமீத் அன்சாரி. இந்த ஹமீத் அன்சாரி யார் அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து முன்னொரு காலத்தில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தார். ஸோ அது எந்த காலம் அப்படின்னா 2007 2017 வரைக்கும் நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அடுத்ததாக 17th கொஸ்டின், சமீபத்திய சாக்சம் தளமானது எதை நோக்கமாக கொண்டுள்ளது? தொழிலாளர்களின் திறன்களை வரைபடமிடல். அடுத்ததாக 18th கொஸ்டின், ஹோப் ஆய்வு என்ற செவ்வாய் கிரக திட்டமானது யாரால் தொடங்கப்பட்டது? ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்ததாக 19th கொஸ்டின், மாண்டரின் வாத்தானது சமீபத்தில் எங்கு கண்டறியப்பட்டது? அஸ்ஸாம். அடுத்ததாக 20th கொஸ்டின், பாங்கோங் சோ ஏரி எங்கு அமைந்துள்ளது? லடாக். அடுத்ததாக 21st கொஸ்டின், உலக யுனானி தினமானது யாரை நினைவு கூறும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது? ஹக்கீம் அஜ்மல் கான். இந்த ஹக்கீம் அஜ்மல் கான்றவர் யார் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃபிசிஷியன், மருத்துவர். டெல்லியில் இருக்கிற ஆயுர்வேத மற்றும் யுனானி திபியா கல்லூரி, அதை வந்து திபியா கல்லூரின்னு சொல்லுவாங்க, அந்த திபியா கல்லூரியோட நிறுவனர் தான் இந்த ஹக்கீம் அஜ்மல் கான்.
ஸோ இவரை நினைவு கூர்ற வகையில் தான் யுனானி தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக 22nd கொஸ்டின். மனித கழிவுகளை அகற்றும் தொழிலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளனர்? உத்தரப்பிரதேசம். அடுத்த 23rd கொஸ்டின். பயிர் இழப்பு பிரச்சனையில் 2019ஆம் ஆண்டில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களை காட்டிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம். அடுத்ததாக 24th கொஸ்டின். உலக வங்கி அறிக்கையின்படி சாலை விபத்துகளால் அதிக இறப்பு எண்ணிக்கைகளை கொண்டுள்ள நாடு எது? இந்தியா. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின். 2040ஆம் ஆண்டிற்குள் காலநிலை தாங்குதன்மை மற்றும் குறைந்த கரிம வளர்ச்சியை அடைவதற்கு ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் அமைப்புடன் ஒப்பந்தம் செய்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? பீகார். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பார்ட் 3 வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.